இன்றைக்கி வெனஸ்டே ரொட்டீன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நாங்கள் நான்வெஜ் எடுப்போம். ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு இட்லி சுட்டுடலாம். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் குழம்பு அப்படியே வச்சுட்டு சாப்பாடு மட்டும் வெடிச்சிட்டு பாப்பாவுக்கு ஒரு 2 முட்டை மட்டும் வேக வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் பிளான் போட்டு இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சொன்னது வந்து பன்னீர், இந்த சிக்கன், மட்டன், எக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வீக்லி வந்து ட்வைஸ் ஆகுது கொடுக்க சொல்லியிருக்காங்க பாப்பாவோட வெயிட் கெயினுக்காக. நம்ம சொந்தக்காரங்க தான் குழந்தை ஒல்லியாக இருந்தா ஐயோ குழந்தைக்கு சாப்பாடே கொடுக்காம சாவடிக்கிறாளே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஜீன் மாதிரி. நான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிற வரைக்கும் 40 கிலோ தான் இருந்தேன். இப்போ தான் வந்து குழந்தை பெற்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் அதிகமான. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்னோட அப்பாவும் ஒல்லியாக இருப்பார், நானும் ஒல்லியாக இருப்பேன். அதே ஜீன் தான் இவன். ஆனால் சொந்தக்காரங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கோசமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது வெயிட் ஏற்றட்டும் குழந்தை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன் ஸ்நாக்ஸுக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் கொடுத்தேன். நேற்று பொமக்ரானட், இன்றைக்கி ட்ராகன். இந்த மாதிரி என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வந்து நர்சரி கார்டன் போயிட்டேன். போன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் மற்ற சீட்ஸ் விதை கொஞ்சம் வாங்கி செடி வளர்க்குறதுக்கு பதில் இதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நல்லா வளருது. ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு.